ஆஸ்திரேலியாவின் கிழக்கு லண்டனின் ஹாக்னி பகுதியில் ஒரு குடும்பத்தை அவர்களின் வீட்டிலிருந்து வெளியேற்ற வந்த அதிகாரிகளை சமூக ஆர்வலர்களும் அண்டை வீட்டாரும் இணைந்து தடுத்து நிறுத்தியுள்ளனர். சுமார் 20 வருடங்களாக வாழ்ந்து வரும் அந்த வீட்டை விட்டு வெளியேற மறுத்து மக்கள் ஒன்று திரண்டு நடத்திய இந்த வெளியேற்ற எதிர்ப்பு போராட்டம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சேரிட்டி ஒப்பாங் என்ற பெண்மணி தனது 5 பேர் கொண்ட குடும்பத்துடன் கடந்த 20 ஆண்டுகளாக இந்த வீட்டில் வசித்து வருகின்றார். இந்த வீட்டின் உத்தியோகபூர்வ வாடகை ஒப்பந்தம் இவரது மைத்துனியின் பெயரில் இருந்துள்ளது. அவர் அமெரிக்கா சென்ற பின்னர் சேரிட்டி தொடர்ந்து வாடகையை செலுத்தி அங்கு வசித்து வந்துள்ளார். எனினும் சட்டப்படி அந்த ஒப்பந்தம் இவரது பெயருக்கு மாற்றப்படவில்லை. இந்த ஒப்பந்த சிக்கலை வாடகை மோசடி என குறிப்பிட்ட ஹக்னி நகரசபை அவர்களை வெளியேற உத்தரவிட்டது. இதற்கு பதிலாக லண்டனின் வேறு பகுதிகளில் தற்காலிக தங்குமிடங்களை வழங்க சபை முன் வந்துள்ளது. இந்த வெளியேற்றத்தை சேரிட்டி கடுமையாக எதிர்த்துள்ளார். அவரது 7 வயது மகன் கெய்டன் கடும் ஆட்டிசம் பாதிப்புடையவர் மற்றும் பேச முடியாதவர். எனது மகன் தற்போது படிக்கும் பாடசாலைக்கு அருகில் இந்த வீடு உள்ளது. அவரை இங்கிருந்து மாற்றினால் அவர் தூங்க மாட்டார், அலறுவார், கதவை தட்டுவார். புதிய சூழலுக்கு மாறுவது அவருக்கு மிகுந்த மன உளைச்சலை தரும் என தாய் சேரிட்டி கண்ணீரோடு தெரிவித்துள்ளார். சிறுவனின் பாடசாலை மற்றும் மருத்துவர்கள் கூட அவனது நலன் கருதி அந்த குடும்பத்தை அங்கேயே இருக்க அனுமதிக்குமாறு சபைக்கு கடிதங்களை அனுப்பியுள்ளனர். இந்நிலையில் கடந்த செவ்வாய்க்கிழமை அதிகாலை அதிகாரிகள் வருவதற்கு முன்பே 60க்கும் மேற்பட்ட போராட்டக்காரர்கள் அந்த வீட்டின் முன்னால் திரண்டுள்ளனர். சுமார் 3 மணி நேரம் காத்திருந்த அதிகாரிகள் மக்களின் எதிர்ப்பு போராட்டத்தை கண்டு 5 நிமிடங்களில் அங்கிருந்து பின்வாங்கி சென்றுள்ளனர். இது ஒரு வருத்தமான சூழல் என்பதை நாங்கள் அறிகின்றோம். ஆனால் சட்டப்படி அந்த ஒப்பந்தம் மாற்றப்படவில்லை. சமூக வீடுகளுக்கான தட்டுப்பாடு அதிகமாக உள்ள நிலையில் தகுதியானவர்களுக்கு வீடுகளை வழங்க வேண்டியது அவசியமானது என சபை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் அதிகாரிகள் வேறொரு நாளில் மீண்டும் வந்து அந்த குடும்பத்தை வெளியேற்ற திட்டமிட்டுள்ளதாக தெரிய வருகின்றது. அதுவரை தற்காலிகமாக அந்த குடும்பத்திற்கு அனுமதி கிடைத்துள்ளது.